start பண்ணலாம். Lesson number 9, electrochemistry. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரோனா எலக்ட்ரிசிட்டி, ஓகே. கெமிஸ்ட்ரினா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னா ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி with the help of chemical reactions. ஸோ என்னென்ன சப்ஸ்டன்ஸ்லாம் கெமிஸ்ட்ரியில் வந்து கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டி சொல்லுங்கள். கண்டக்டிவிட்டி அப்படின்னும் போது நம்ம வந்து சப்ஸ்டன்சஸை 3 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம், கரெக்டாக? என்னென்னலாம்? கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் கண்டக்டர்ஸாக இருக்கும் கெமிஸ்ட்ரியில்? ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், அலுமினியம், அயன், இதெல்லாமே வந்து கண்டக்டர்ஸ். செமிகண்டக்டர்ஸ் எதெல்லாம்? சிலிகான், ஜெர்மேனியம், இதெல்லாம் செமிகண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்ஸ்னா எதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ்? கார்பன் இன்சுலேட்டரில் வராது, கிராஃபைட் வந்து கண்டக்டர். ஸோ குளோரின், புரோமின், நியான், இந்த மாதிரி கேஸஸ் எல்லாமே வந்து இன்சுலேட்டர்ஸ். ஸோ இந்த கண்டக்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடத்தி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் 11th படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? எனர்ஜி கேன் neither be created nor destroyed. One form of energy can be converted into another form of energy. So one form of energy is converted into another form. So electrochemistry we are going to convert chemical energy into electrical energy. We are going to convert chemical energy into electrical energy. So electrochemistry oda definition enna? It is the branch of chemistry that deals with study of electrical energy. So in this chemistry we are going to study about electrical energy. Next one is conversion of, அதாவது interconversion of electrical and chemical energy. Interconversion of electrical and chemical energy. So electrical energy பத்தி படிக்க போறோம். How chemical energy is converted into electrical energy or how electrical energy is converted into chemical energy. அந்த கன்வர்ஷனை பத்தியும் வந்து we are going to study. Okay. So usually இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில நடக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து electrochemical reactions or redox reactions. What do you mean by redox reactions? Redox reaction அப்படின்னா the reactions in which both
oxidation and reduction takes place. Both oxidation and reduction takes place. So oxidation na enna, reduction na enna? Normally நம்ம oxidation na addition of oxygen, reduction na removal of oxygen அப்படின்னு சொல்லுவோம். ஆனா electrochemistry பொறுத்த வரைக்கும் oxidation means loss of electrons, okay, and reduction means gain of electrons. Loss of electrons and gain of electrons. Next heading எழுதிக்கோங்க, conductivity of electrolytic solution. Conductivity of electrolytic solution. எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகுது அப்படின்ற அர்த்தம் இது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எலக்ட்ரோலைட். ஸோ எலக்ட்ரோலைட் அப்படின்னா acidified salt solution of the metal. Acidified salt solution of any metal is called as electrolyte. Example எடுத்துக்கலாம். Acidified salt solution of a metal. ஏதாவது ஒரு மெட்டலோட ஒரு சால்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சோடியமோட சால்ட் வந்து சோடியம் குளோரைட். ஸோ சோடியம் குளோரைட் சொல்யூஷன் பிளஸ் அசிடிஃபைடு அப்படின்னா அதுல கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணிருக்கணும். Cl அப்படின்ற இருக்கு. ஓகேவா? ஸோ Cl இருக்குன்னா Cl இருக்கிற மாதிரியே ஒரு ஆசிட் ஆட் பண்ணும், HCl. இன்னும் வேற ஏதாவது சால்ட்னா Na2SO4, சோடியம் சல்ஃபேட் சால்ட்டோட சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can add H2SO4. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா acidified salt solution of the metal. So this type of solutions are called as electrolytes. ஸோ இதில் வந்து நம்ம எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி படிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனோட கண்டக்டிவிட்டி அப்படின்னா இப்போ சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லா சால்ட்டுமே வந்து என்ன ஆகும்? இட் கண்டெய்ன்ஸ் அ கேட்டயான் அண்ட் அ ஆனயான். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கும்போது இட் வில் டிவைட் இன்டு கேட்டயான் அண்ட் ஆனயான், பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான். ஸோ தீஸ் அயான்ஸ் வந்து வில் கேரி த கரண்ட். So that is why they are able to conduct electricity. Okay, so electrolyte என்ன பண்ணும்? It will dissociate. Electrolyte will dissociate. Dissociate na it will divide into cation and anion in solution form. So when electricity is applied, the ions will carry current. When electricity is applied, the ions will carry current. So நம்ம அந்த கரண்ட்டை கேரி பண்றதுக்கு அந்த எலக்ட்ரோலைட்குள்ள என்ன இன்சர்ட் பண்ணணும்? எலக்ட்ரோடு வந்து இன்சர்ட் பண்ணணும். எலக்ட்ரோடை இன்சர்ட் பண்ணி அதை வந்து நம்ம வயர் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதோட டயக்ராம். ஸோ இது வந்து நான் எடுத்திருக்கிற எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்னா என்னது? சால்ட் சொல்யூஷன் ஆஃப் த மெட்டல் இது. ஓகே, ஸோ இது வந்து நான் எடுத்திருக்கிற எலக்ட்ரோலைட். இது வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இதுல வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அயான் இருக்கும், நெகட்டிவ் அயான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கரண்ட் பாஸ் பண்ணாதான் இட் வில் கேரி த கரண்ட். கரெக்டாக? ஸோ கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு வாட் ஐ வில் டூ? ஐ வில் இன்சர்ட் 2 எலக்ட்ரோட்ஸ். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோட் அண்ட் திஸ் இஸ் அனதர் எலக்ட்ரோட். So usually the electrodes are made up of platinum. Electrodes are made up of platinum. The electrodes will have an area A.
Okay, so the conductivity obeys Ohm's law. Ohm's law என்னது? What is Ohm's law? Current is directly proportional to Ohm's law என்னது? Ohm's law வந்து I is directly proportional to V, or நம்ம வந்து V is directly proportional to I. So proportionality remove பண்றதுக்கு we will be adding a constant R. கரெக்டா? இல்லாட்டி I is equal to V by R. இதுதான் வந்து Ohm's law. V is equal to IR. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Ohm's law. So the conductivity வந்து it obeys Ohm's law. அதாவது the current flowing is directly proportional to current flowing through the circuit is directly proportional to V வந்து என்னது? voltage across the circuit. So R என்றது வந்து constant. This constant is called as resistance. இதோட யூனிட் வந்து என்னது? resistance ஓட யூனிட் என்னது? ohm. Or you can also write it in this symbol ohm. இதெல்லாம் ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். Okay, so resistance அப்படினா resisting, it is opposing அப்படினு அர்த்தம். So resistance அப்படினா the opposition of current. Okay வா? opposition of current. next வந்து resistivity. ரெசிஸ்டிவிட்டியும் ஆல்ரெடி பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க. ரெசிஸ்டிவிட்டியோட சிம்பிள் என்னது? ரோ. சோ அப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L by A. பிசிக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? சோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு we will be adding a constant, அதுதான் வந்து ரோ. சோ ரோ L by A எலக்ட்ரிசிட்டி லெசன்ல படிச்சிருக்கீங்க. ஏனா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரோட். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு டயக்ராம் வரைஞ்சோம், கரெக்டா? ஸோ அதில் நம்ம 2 எலக்ட்ரோட் வச்சோம். ஸோ இதில் வந்து 2 எலக்ட்ரோட் இருந்தது. ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸோட ஏரியா அதுதான் வந்து ஏ. எல்ன்றது வந்து இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் எல்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 எலக்ட்ரோட்ஸ். distance between the 2 electrodes. So நமக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா தான் வேணும். ஸோ ரெசிஸ்டிவிட்டியை மட்டும் இங்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் இந்த சைடு எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஏ டிவைடட் பை எல். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா. யூனிட் என்னவா இருக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கு? ஆர் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னது? ஓம். ஓகே, ஏரியா வந்து சைடு இன்டு சைடு. சைடுனா மீட்டர்னு அர்த்தம். ஸோ மீட்டர் இன்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஓகே, லென்த்னா அதுவும் வந்து என்னது? மீட்டர். ஸோ யூனிட் என்னவா இருக்கும்? மீட்டரும் மீட்டரும் கேன்சல் ஆகிடும். ஸோ யூனிட் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி வில் பி ஓம் மீட்டர். இதுதான் வந்து யூனிட் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி. புரிஞ்சுதா? இப்போ சொல்லுங்க, when this rho will be equal to R. When rho will be equal to R, ஏரியா வந்து என்னவா இருக்கணும்? ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் should be 1 meter square and length of separation, அதாவது distance between வந்து 1 meter. So இதுவும் 1 இதுவும் 1 ன்னு இருந்ததுன்னா we will get resistivity is equal to resistance. So resistivity-க்கு எப்படி டெஃபினிஷன் எழுதலாம்? Resistivity is equal to resistance. எப்போ it will be equal to resistance? When area of the electrode is 1 meter square and distance between
the electrodes is 1 meter. Distance between the electrodes is 1 meter. Okay, அதாவது A by L அப்படின்ற அந்த full term வந்து should be equal to 1 meter. அப்பதான் வந்து resistivity will be equal to resistance. Okay. இதை அழிச்சிடவா? நெக்ஸ்ட் வந்து கண்டக்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ரெசிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுக்கிறது. ஸோ ரெசிஸ்ட் பண்றதுன்னா தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். கண்டக்டிவிட்டினா என்னது? அலோ பண்றது. ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட ஆப்போசிட் தான் என்னது? கண்டக்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டினா தடுக்கிறது, கண்டக்டிவிட்டினா என்னது? அலோ பண்றது. ஸோ கண்டக்டிவிட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? இட் இஸ் the reciprocal of resistivity. Conductivity is the reciprocal of resistivity. So it is the reciprocal of resistivity. Conductivity oda SI unit, resistivity oda unit வந்து ohm meter. Conductivity oda SI unit வந்து S, அத வந்து என்னன்னு சொல்லுவோம்? Siemen அப்படின்னு சொல்லுவோம். Siemen. So conductivity ஓட symbol வந்து chemistryல C ன்னு கொடுத்திருக்காங்க, பட் physicsல வந்து உங்களுக்கு sigma அப்படின்னு இருக்கும். conductivity ஓட symbol வந்து sigma அப்படின்னு இருக்கும், பட் chemistryல C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. reciprocal of resistivity. reciprocal of resistivity னா என்னது? 1 by resistivity என்னது? rho. ஸோ இப்போ ரோ ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன ஆகும்? 1 by R A divided by L. ஸோ என்ன ஆகும்? C is equal to L by R into A. இதுதான் வந்து கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. ஸோ யூனிட் என்னவா இருக்கும்? யூனிட் வந்து சைமன் அப்படின்னு சொல்லிட்டோம். இதுல இருந்து யூனிட் நம்ம கண்டுபிடிக்கலாம். லென்த் வந்து மீட்டர், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம், ஓகே, ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஓம் வந்து மேலே போயிடுச்சுன்னா ஐ வில் கெட் ஓம் இன்வர்ஸ், மீட்டரும் மேலே போயிடுச்சுன்னா ஐ வில் கெட் மீட்டர் இன்வர்ஸ். ஸோ யூனிட் வந்து ஓம் இன்வர்ஸ், மீட்டர் இன்வர்ஸ். திஸ் இஸ் த யூனிட் ஃபார் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, வந்து நம்ம படிக்க போறது ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸோட சிம்பிள் வந்து ஸ்மால் k. ஓகே, ஸோ ஸ்மால் k அப்படின்னா இப்படி போடுவோம், கேபிட்டல் Kனா இப்படி போடுவோம். இது வந்து கேபிட்டல் Kவையே குட்டியா போடணும். ஓகே, ஸோ இதோட பேர் வந்து கப்பா. ஓகே, இதோட பேர் வந்து என்னது? கப்பா. ஸோ ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் அப்படின்னா டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ்னா என்னது? ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ஸோ ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லென்த்ல எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கு, ஒரு குறிப்பிட்ட லென்த்ல எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் as கப்பா. ஓகே, புரிஞ்சுதா? இது வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வரும். ஸோ இதை ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஐ வில் பி ஆடிங் ஒன் கான்ஸ்டன்ட். கப்பா இஸ் ஈக்குவல் டு சி ரோ எல் பை ஏ. ஸோ எல் பை பின்றது வந்து
சாரி 1/Pன்றது வந்து ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் ஓகே, இது வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் கப்பா. இது வந்து இன்னொரு ஃபார்முலா K is equal to CL/A. ஓகே, C வந்து என்னது? C is called as the conductivity. ரோவை வந்து ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இல்லாட்டி ரோக்கு இன்னொரு பேர் வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது? கண்டக்டிவிட்டி. அதே மாதிரி ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸோ அதோட இன்னொரு ஃபார்முலா வந்து K is equal to CL/A. திஸ் இஸ் another ஃபார்முலா. இதோட டெரிவேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கல புக்ல. ஓகே, ஒன்லி ஃபார்முலா. So இப்போ எப்போ K will be equal to C? When L is equal to 1 meter and A is equal to 1 meter square, we will get K is equal to C. So எப்போ specific resistance will be equal to conductivity? The specific resistance will be equal to conductivity if the distance between the electrodes is 1 meter and the area is 1 meter square. So நீங்களே எழுதுங்க பார்க்கலாம் அந்த definition. Specific புரியல. 2 இருந்தா கூட கேன்சல் ஆகும். ஓகேவா? ஆனா நம்ம வந்து எப்பவுமே யூனிட்டி தான் எடுப்போம். 2 கூட கேன்சல் ஆகி மறுபடியும் என்ன ஆகும்? எனக்கு 1 தானே வரும். அதனாலதான் 1 எழுதும். ஓகே, L/A is equal to, it should be 1. ஓகே, அப்படி கூட எழுதலாம். So L/A should be equal to 1. So எழுதுங்க பார்க்கலாம் நீங்களே. Specific conductance will be equal to the conductivity. So இதோட SI யூனிட் வந்து Simon meter inverse. Simon meter inverse. So next வந்து it is molar conductivity. மோலார் கண்டக்டிவிட்டியோட சிம்பிள் வந்து டெல்டா எம். அதுவும் டெல்டா வந்து ஃபுல்லா இருக்காது, பாதி டெல்டா இப்படிதான் சிம்பிள். டெல்டா எம். ஸோ டெல்டா எம்மோட ஃபார்முலா வந்து K இன்டூ V. K இன்டூ V. ஸோ டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரோலைட் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். கரெக்டா? எலக்ட்ரோலைட் தான் வந்து will conduct electricity. கரெக்டா? சோ இப்போ இந்த எலக்ட்ரோலைட் வந்து இதோட கான்சென்ட்ரேஷன் மாறும். கான்சென்ட்ரேஷன் மாறும்னா சில டைம் நம்ம வந்து 1 நார்மாலிட்டி எடுப்போம். ஓகேவா? இல்லாட்டி 1 மோலாரிட்டி எடுப்போம். ஓகேவா? இல்லாட்டி 0.5 மோலார் கான்சென்ட்ரேஷன் எடுப்போம். ஓகே, கான்சென்ட்ரேஷனா அமௌண்ட் வந்து மாறும். ஸோ அமௌண்ட் மாறும்போது அதுல இருக்கிற அயான்ஸும் என்ன ஆகும்? மாறும். நம்பர் ஆஃப் அயான்ஸும் மாறும். ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் மாறும்போது அது பாஸ் பண்ற கரண்ட்டும் என்ன ஆகும்? மாறும். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேஷன் அதாவது அதோட வால்யூமை டிபெண்ட் பண்ணி தான் வந்து இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஒரு எலக்ட்ரோலைட் வந்து நம்ம எவ்வளவு வால்யூம் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் எடுத்திருக்கிறோம், இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுதான் வந்து மோலார் கண்டக்டிவிட்டி. மோலார் கண்டக்டிவிட்டி அப்படின்னா, மோலார் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட்ரேஷனோட யூனிட். ஸோ ஒரு எலக்ட்ரோலைட்டோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் அதோட கண்டக்டிவிட்டி இருக்கும்.
ஓகே, ஸோ இதுல வந்து டெல்டா எம்ன்றது வந்து மோலார் கண்டக்டிவிட்டி, கேனா என்னது கண்டக்டன்ஸ். ஓகே, so an electrolyte will do conductivity depending on the volume. So volume term-ஐயும் நம்ம வந்து என்ன பண்றோம், introduce பண்றோம். Okay, it depends on the volume also. Okay, volume. So volume னா என்ன அர்த்தம், எவ்வளவு அயான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். So கம்மியான அயான்ஸ் இருந்ததுன்னா கம்மியா கண்டக்ட் பண்ணும், நிறைய அயான்ஸ் இருந்ததுன்னா நிறைய கண்டக்ட் பண்ணும். molarity ஓட ஃபார்முலா என்னது, 11th படிச்சிருப்பீங்க. molarity is equal to, படிச்சீங்களா 11th? molarity ஓட ஃபார்முலா என்னது, number of moles divided by volume of solution in liters. படிச்சீங்களா? molarity, normality, mole fraction. So number of moles of solute divided by volume of solution in liters. So நம்ம வந்து இதுல என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா, number of moles is equal to 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, molarity-ல number of moles is equal to 1. volume of the solution வந்து எப்படி எழுதலாம், volume is equal to volume in liters அப்படின்னு அர்த்தம். so லிட்டர்னா என்னது, 1 liter is equal to 1 decimeter cube. ஓகே, 1 லிட்டர்னா 1 decimeter cube அப்படின்னு அர்த்தம். so இப்போ இந்த decimeter cube வந்து how will you convert into meter cube, எப்படி ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா 10 power minus 3 mole inverse meter cube divided by m. 10 power minus 3 னா என்ன அர்த்தம், divided by 1000 அப்படின்னு அர்த்தம். ஓகே, so divided by 1000. ஓகே, so அப்படின்னா என்ன அர்த்தம், 1 meter is equal to 10 decimeter அப்படின்னு அர்த்தம். So 1 meter cube will be equal to 10 power 3 decimeter cube. So நமக்கு decimeter cube தான் liter. So லிட்டரை வந்து மீட்டரா மாத்துறதுக்கு we will get meter cube divided by 10 power 3. அது மேல போயிடுச்சுன்னா 10 power minus 3 meter cube. அதுதான் வந்து இங்க எழுதிருக்கு. ஓகேவா, 10 power minus 3 meter cube. மோல்ன்றது வந்து எதனால வந்தது, கான்சென்ட்ரேஷன். ஓகே, மோல்ன்றது வந்து கான்சென்ட்ரேஷன். ஸோ நம்ம எடுத்திருக்கிற வால்யூம்ல கான்சென்ட்ரேஷனையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம், மோல். ஓகே, ஸோ எம்ன்றது வந்து மொலாரிட்டி. ஸோ இதை அடிச்சிடவா, காப்பி பண்ணிக்கிறீங்களா லெஃப்ட் காலம்ல? ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், m is equal to k. வால்யூம்க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், 10 power minus 3 divided by m. ஓகே, ஸோ இதுதான் வந்து மோலார் கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா, k by m into 10 power minus 3. யூனிட் என்னவா இருக்கும், k ஓட யூனிட் என்னது, சைமன் மீட்டர் இன்வர்ஸ். கரெக்டா? So இதோட யூனிட் வந்து என்னது, mole inverse meter cube. So the unit for molar conductivity will be equal to Simon mole inverse meter square. This will be the unit. புரிஞ்சுதா, what is molar conductivity? Yes. So remaining வந்து tomorrow I will